டோனி விக்கெட்டை நான் எடுக்கிறேன்னு சந்தீப் சர்மா கடைசி ஓவர் போட்டு சிஎஸ்கே அணி கதையை முடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அணி. வச்சு சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் தோல்விப்பட்டிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ராயல் அணியில் ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாலும் முதல் ஓவரில் ஜெய்ஸ்வால் 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது அகமது போட்ட பாலில் அஸ்வின்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த நிதிஷ் ராணா சஞ்சீவ் கூட பார்ட்ஸ் அமைச்சு சிஎஸ்கே பவுலர்களை பறக்க விட்டார். நிதிஷ் ராணாவுடைய அதிரடி ஆட்டத்தால் அணி 12 ஓவர்லேயே 120 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ பவர் பிளேலேயே 70 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. நிதிஷ் ராணா 36 பாலுக்கு 81 ரன், 5 6 10 பவுண்டரி 225 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது அஸ்வின் போட்ட பாலில் எம்எஸ் டோனி பண்ண சம்பீட்டில் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். சஞ்சு 16 பாலுக்கு 20 ரனில் 100 போட்ட பாலில் வெளியேற ரியான் பராக் 28 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது 14 போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். துருஜோயில் 7 பாலுக்கு 3 ரன்லையும் ஹசரங்கா 5 பாலுக்கு 4 ரன்லையும் வெளியேற ஹெட்மேயர் 16 பாலுக்கு 19 ரன்ல அவுட் ஆனாங்க. இதனால ராயல் அணி 20 ஓவர் முடியல 9 விக்கெட்ல பேருக்கு 182 ரன் அடிச்சாங்க. அணி முதல் 12 ஓவருக்கே 129 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த 8 ஓவருக்கு சிஎஸ்கே வீரர்கள் 57 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து டெட் ஓவரில் சூப்பராக போட்டதுனால 182 ரன்குள்ளே சுட்டாங்க. சிஎஸ்கே பந்து வீச்சு தரப்பில் கலீல் அகமது 2 விக்கெட்டும் பதிரானா 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ 183 ஒரு மிகப்பெரிய டார்கெட் நோக்கி கிளம்பிறங்கிய சிஎஸ்கேனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ரச்சின் ரவீந்தர் 4 பாலுக்கு டக் அவுட்டில் ஆச்சர் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற முதல் ஓவரில் மெய்டன் வச்சு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் ஆச்சர். அடுத்ததாக உள்ள வந்த ருத்ராஜ் கேட்வார் ராகுல் ருபாத்தியா முதல் 3 ஓவருக்கே 12 ரன் கிட்ட தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராகுல் ருபாத்தியா அதிரடியாக ஆடினார். இருந்தாலும் பவர் பிளே முடிவில் ஒரு விக்கெட்டில் பேருக்கு 41 ரன்கள் மட்டுமே சிஎஸ்கே அடிச்சிருந்தாங்க. ஸோ ராகுல் ருபாத்தியா 19 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசரங்கா போட்ட பாலை ஹெட்மேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறாங்க. சிவம் துபே 6 பவுண்டரியுமா அடித்து அடுத்த பாலே அவுட் ஆகிட்டு போயிருப்பார். சிவம் துபே ஹசரங்கா போட்ட பாலை ரியான் பராக் ஒரு வேறு லெவலில் கேட்ச் எடுத்ததுனால அவுட் ஆகிருப்பார். இந்த மேட்ச்சில் சிவம் துபே மட்டும் ஒரு 2 ஓவர் நின்றுதாலே சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்த உடனே ஹசரங்கா ஓவரை பவுண்டரி 6 அடிச்சிருப்பார். ஆனால் அடுத்த பாலே ரியான் பராக் வேறு லெவலில் கேட்ச் எடுத்திருப்பார். அடுத்ததாக வந்த விஜய் சங்கரும் ஹசரங்கா ஓவரில் 6 அடிச்சுட்டு அடுத்த பாலே போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். விஜய் சங்கர் 6 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசரங்கா போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ஜடேஜா கேப்டன் ருத்ராஜ் கூட பார்ட்டிசிபேட் வச்சு போட்டியை அதிரடி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ருத்ராஜ் 15வது ஓவரில் 5வது பாலில் அரைசதம் அடிச்சு அவுட் ஆகிட்டார். ருத்ராஜ் 44 பாலுக்கு 63 ரன், 7 பவுண்டரி 1 6 அடிச்சிருக்கும் போது ஹசரங்கா போட்ட பாலில் ஜெய்ஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த டோனி ஜடேஜா கூட பார்ட்டிசிபேட் அமைக்கும் போது 50 ரன் கிட்ட தேவைப்படும். 5 ஓவர் தான் கடைசியில் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டு கடைசி 12 பாலுக்கு 39 ரன் தேவைப்படுற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. 19வது ஓவர் வீசிய தேஷ்பாண்டே அந்த ஓவரில் 19 ரன்களை வாரி கொடுத்துருப்பாங்க. ஜடேஜா எம்எஸ் டோனி ஒவ்வொரு 6 அடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த 6 பாலுக்கு விட்டு பெற 20 ரன் தேவைப்படும் போது முதல் பால் ஒய்டு போட்டிருப்பார். அடுத்த பால் 6 அடிக்க டோனி முயலும் போது வேறு லெவலில் ஹெட்மேயர் கேட்ச் எடுத்து டோனியை வெளில அனுப்பியிருப்பாங்க. ஸோ அடுத்த 5 பாலுக்கு வெற்றி பெற 19 ரன் தேவைப்படும். ஓவர்டன் ஒரு சிங்கிள் வைக்க ஜடேஜா ஒரு சிங்கிள் வைக்க 3 பாலுக்கு வெற்றி பெற 17 ரன் தேவைப்படும். ஓவர்டன் 6 அடிச்சிருப்பார். அடுத்த 2 பாலுக்கு வெற்றி பெற 11 ரன் தேவைப்படும் போது ஓவர்டன் 2 ரன் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. ஸோ இதனால் சிஎஸ்கே 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பேருக்கு 176 ரன் அடித்ததுனால 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. சிஎஸ்கே தோற்றதுனால பாயிண்ட் டேபிளில் 7வது இடம் பிடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 2019 பிறகு 180 அப்படிங்கிற சேஸிங்கை ஒரு தடவை கூட சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ சிஎஸ்கேனுடைய மோசமான தோல்வியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் கம்பேக் ஆகி பிளே ஆஃப் கோப்பையை விட்டு பெறுமா சிஎஸ்கே? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.